புளியந்தோப்பில் நடந்த பள்ளி கட்ட திறப்பு விழாவுக்கு 2 தடவை மேயர் பிரியா அவர்கள் வந்து டிவிகே எம்எல்ஏ பல்லவி அவர்களை வந்து புறக்கணிச்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வந்து ரிப்பன் கட்டும்போது பின்னாடி நிற்க வச்சுருக்காங்க. அடுத்து அவங்க விளக்கேற்றும் போது அடுத்த பல்லவி அவர்களுக்கு கொடுக்காமல் தேர்டாக நின்று ஒரு பெண்மணிக்கு கொடுத்ததாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பல்லவி அவர்கள் வந்து மேயர் பிரியா வந்து கொடுத்தல வாங்க மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அவங்க கொடுக்காதனால தான் அவங்க இந்த தடவை அவங்க வாங்கலை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி மேயர் பிரியா அவர்கள்ட்ட கேட்கறது மேயர் பிரியா வந்து ப்ரோட்டோகால் பண்ணி தான் ஃபாலோ பண்ண முடியும். எனக்கு கடுத்து கலெக்டர் கடுத்து தான் எம்எல்ஏ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குத்துவிளக்கு முன் எந்த ஒரு பெண்கள் இருந்தாலும் விலக்கு ஏற்று தான் சொல்லுவாங்க. மேயர் பிரியா அவர்கள் வந்து புதுசாக ப்ரோட்டோகால் பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்வை பற்றி தவிகா எம்எல்ஏ பல்லவி அவர்களிடம் கூறும்போது அவர்கள் வேண்டுமென்றே தான் புறக்கணிச்சாங்க. அவங்களுடைய ஆணவத்தை காட்டுறாங்க. தங்களை வந்து தற்கொலைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தான் தற்கொலைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா 3 தடவை வந்து அவங்க நெட்டில் புறக்கணிச்சாங்க அப்படிங்கிறத செய்தியாளர்களிடம் தவிகா எம்எல்ஏ அவர்கள் கூறியிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள், அதாவது மேயர் பிரியா போல ஆட்கள் இருக்கனால தான் அந்த கட்சிக்கான தோல்விகளும் காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். குத்துவிளக்கு முன் எல்லா பெண்களும் சரிசமம், சின்னவர்களாக இருந்தாலும் பெரியவர்கள் இருந்தாலும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.